வறிய சிலருக்கு செல்வந்தர்களை பார்க்கும்போது பொறுக்க முடியாதிருக்கலாம். ஒரு பணக்காரனுக்கு தன்னைப்போல் மற்றொருவன் பணக்காரனாக இருப்பதைப் பார்த்தாலும் பொறுக்க முடியாதிருக்கும். அதாவது தன்னைப்போல் மற்றவர் இருக்கக்கூடாதென நினைப்பவருக்கு பொறாமை வரும். தனக்குப் போட்டியாக இருப்பவன் வெற்றியடைதலைப் பார்த்தும் பொறாமை வரும். மற்றொருவர் சாதிக்க முடிவதை தனக்கு முடியாதென நினைக்கின்ற இயலாதிருக்கிறவருக்கு பொறாமை வரும். மற்றவருக்கு துன்பத்தைக் கொடுக்காதிருந்தால்தான் தனக்கான இன்பம் நிலைக்கும் என்ற நல்லெண்ணம் உருவானால் மட்டுமே கோபம் தணியும், பொறாமை மறையும். தனக்கு ஒரு கண் போனாலு பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்ணும் போக வேண்டுமென நினைக்கும் வரை உலகில் இன்பம் நிலைக்காது. தன் பிள்ளை பரீட்சையில் சித்தியடையாதமை பற்றிக் கவலைப்படாமல் எதிரியின் பிள்ளை சித்தியடையாமைன்றி மகிழ்ச்சியடையும் மனிதரும் இந்த உலகில் இல்லாமல் இல்லை. அவர்களும் இன்பம் என்றால் என்ன என புரிந்து கொள்ளச் செய்யவே அவதார புருஷர்கள் முயற்சிக்கின்றார்கள் என முத்தையா சுவாமி சொல்லுவார். கோபம் மற்றொருவரால் செய்யப்பட்ட காரண காரியத்தின் பின்புதான் வரும் விரைவாக மாறும். ஆனால் பொறாமை எதுவுமில்லாமல் வரக்கூடியது. நீடித்த வயிற்றெரிச்சலை உள்ளடக்கியது. இதனால் கோபத்தையும் விட கெட்டது பொறுக்க முடியாமையாகும். கோபம் தீர்க்கப்படும்போது எதிரிக்கு தீங்கு நேர்ந்தாலும் கோபம் கொண்டவருக்கு ஆடம்பரமும் திருப்தியும் வரலாம். ஆனால் பொறாமைப்படுகிறவருக்கு தீங்கு செய்ய எண்ணுவதால் நீடித்த மன உளைச்சல் காணப்படும். இரண்டுக்கும் மருந்து நல்லெண்ணங்கொண்ட தீர்மானத்துக்கான பயிற்சியாகும். எல்லாவற்றையும் விட உணர்ச்சிகமும் மனச்சுகமும் பெரிய இன்பமாகுமென்ற எண்ணம் மனத்துக்கு உரைக்கச் செய்ய முடியுமானால் பொறாமை மறையும். எவருக்கும் தீங்கு ஏற்படாது, இன்பம் நிலைக்கும். திறந்த மாதிரி இருக்கும் காதுகள் அப்படியே திறந்த மாதிரி இருக்கட்டும். கேட்பது எதுவாக இருந்தாலும் கேள். மூடச் சுடியதாக இருக்கும் கண்களினால் பார்க்க விரும்புவதைப் பார். அவை உமக்கு அனுபவத்தைத் தரட்டும். அந்த அனுபவங்களின் நல்ல பக்கங்களை எடுத்துச் சிந்தி அவற்றிலிருந்து உமக்குத் தேவையான தீர்மானத்தை எடு என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அவற்றில் நல்லதிருந்தால் அதை மட்டும் பார்க்கும் மனப்பயிற்சியை உருவாக்கிக் கொள்ளு. கேட்ட பார்த்தவற்றை உம்முடன் ஒப்பீடு செய்ய மட்டும் போகாதே. அது உனக்குத் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும். இயல்பாக மனம் தாவும் தன்மை கொண்டது. ஒரு பாடலை, ஒரு இசையைக் கேட்கிறாய். அது இனிமையாக இருக்கிறதென இரசிக்கின்றாய். அது உனக்கு மன மகிழ்ச்சியைக் கொடுக்கும். ஏராளமான மக்கள் அந்த இசைக்கச்சேரிக்கு வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்காக வருகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் தன்னை அந்தப் பாடகனுடன் ஒப்பிடுகின்றான். அவனுக்கு தன்னால் இவ்வாறு முடியவில்லையே என்று வருந்துகின்றான். காரணம், அதே இசைத்தொழில் பரப்பில் அவனும் இருப்பதால் அவனுக்கு ஏற்படுவது பொறாமை. அவனொப்பீடு செய்யாமல் அந்தப் பாடகனின் இசையில் இருக்கும் மேலதிக நுட்பங்களை அவதானித்தால் அவன் தன் இசைத்தொழிலை மேம்படுத்திக் கொள்ளலாம். அதை விடுத்து தன்னால் முடியவில்லையே என்ற கவலையும் தன்னை தாழ்த்திக் கொள்ளுவதும் அவனை அந்தத் தொழில் பரப்பிலிருந்து அகற்றிவிட முடியும். மனிதனால் இயலாதது எதுவுமில்லை. வாய்ப்புகள் எல்லோருக்கும் சமமாக உள்ளது. முயன்றால் அந்தப் பாடகனை விடவும் திறமையாக தன் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள முடியும். தன்னை விட அழகாக இருப்பவரை பார்த்தால் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடுகிறது. நீர்மயில் ஆடுவதைப் பார்க்கிறீர், தாழ்வு மனப்பான்மை வருகிறதா? உமக்கு மகிழ்ச்சி வருகிறது. அழகு என்பது வெறும் உருவத்தில் மட்டும் இல்லை. அவரவர் மனத்தின் அறிவாற்றலையும் பொறுத்தது என்பதை உலக அனுபவங்களைப் பார்த்துக் கேட்டு உணர வேண்டும். மற்றவர் அழகான பெண் என்று சொல்லுகிறவள் அசிங்கமான ஒருவனையே அழகனாகப் பார்ப்பதை இந்த ஊனக் கண்களால் இந்த உலகில் காண முடிகின்றது. இருவர் எந்த விதத்திலும் ஒரே விதமானவர்களாக இல்லை. உருவத்தில் மட்டுமல்ல, குணத்தில், அறிவில், ஆற்றலில், பண்பில் மட்டுமல்ல, இரத்தத்திலும் கூட வேறுபாடுடையவர்களாக காணப்படலாம். அவரவர் ஆற்றலுக்கும் விருப்பத்துக்கும் உரிய துறையில் சாதனை படைக்க முயற்சிக்க வேண்டும். ஒரு முயற்சியாளனை எடுத்துக் கொண்டால் அவன் உலகில் வெற்றி பெற்ற முயற்சியாளனுடன் தன்னை ஒப்பிட முடியுமா?
அந்த வெற்றி பெற்ற முயற்சியாளனின் சரித்திரத்திலிருந்து தனது வெற்றிக்கான தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தன்னை படிப்படியாக உயர்த்தி இன்பமடையலாம். மாணவர்களும் அப்படியே இருக்க வேண்டும். ஒரு மாணவன் பாடசாலை பரீட்சைகளில் எப்போதும் கூடிய புள்ளிகளைப் பெறுகிறான் என்பதை பார்த்து என்னால் முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மை கொள்ளுதல் மற்றவனுடைய கற்றல் திறனை மோசமாக்கிவிடும். மாறாக அவன் ஏன் கூடிய புள்ளி எடுக்கின்றான், அதற்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்து என்னாலும் அது முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொண்டால் அவனும் வெற்றி பெறலாம். கோயில்களில் சிற்பங்களை வடித்திருக்கிறார்கள். அது நல்ல எண்ணங்களைத் தருகின்றன அல்லவா? அதனை பார்த்ததால் சிற்பி மேல் பொறாமை வருகிறதா? தாழ்வு மனப்பான்மை உருவாகின்றதா? நாடகத்தை பார்த்து இரசிப்பது போல் நல்ல பக்கதை பார். ஒரு இலக்கிய நூலை பார்த்து எழுதியவர் மேல் பொறாமை வருகிறதா? அந்த இலக்கிய ஆக்கத்தின் நுட்பங்களை தனதாக்கிக் கொண்டு நீரும் சாதனை படைக்க முடியாதா? மற்றவர் முன்னேற்றம் கண்டு ஒரு கணம் திகைத்து நிற்பதும் தன்னால் முடியவில்லையே எனக் குழம்புவதும் மனதுக்கான இயல்பு. அதனை மாற்ற பயிற்சி வேண்டும். எப்போதும் நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்கான தியானமும் பயிற்சியும். எதனையும் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அதிலுள்ள குறைகளைப் பார்ப்பதையும் தன்னில் உள்ள குறைகளை ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மை கொள்ளுவதையும் நீக்கிவிடும். உன் முன்னேற்றத்தை உனக்கே உரித்தான உனக்கு விருப்பமான துறையில் இடைவிடாத முயற்சியுடன் நிறுவிக் காட்ட முடியும். கல்வித்துறையில் ஏதும் முன்னேற்றம் விளையாட்டுத் துறையில் ஒருவர் அடையும் முன்னேற்றத்தை விடை குறைவானது என நினைக்கிறீரா? சங்கீதத் தரையிலோ திரைப்படத்துறையிலோ முயற்சியாண்மைத் துறையிலோ ஆன்மீகத்திலோ நீர் முன்னேறி சாதனை படைக்கலாம். எந்தத் துறைச் சாதனையும் ஒன்றுக்கொன்று குறைவானது எனக் கூறிவிட முடியாது.